வணக்கம் விவசாய சொந்தங்களே. நம்ம காக்கட்டாஞ்செடி அறுத்து எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அறுத்து எடுத்த மிளறுலாம் வாரி போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடியில் பார்த்தீங்கன்னா பில்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பில்லெல்லாம் சுரண்டி எடுக்கணுங்க. ஏன்னா இந்த பில்லெல்லாம் சுரண்டி எடுத்தால் தான் நம்ம வந்து தண்ணி பாசி களை வெட்ட முடியுங்க. இல்லைன்னா இப்படியே களை வெட்டினா வெட்ட முடியாது. அதனால நானும் அம்மா வந்து இந்த பில்லெல்லாம் கொஞ்சம் அருவா போட்டு கொஞ்சம் சுரண்டி எடுக்கிறேன். ஏன்னா பில்லு வேறு அதிகமாக இருக்குங்களா, எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அம்மா சுரண்டி தாங்க எடுத்துகிட்ருக்கோம். பில்லு சுரண்டி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து சுரண்டி எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் பாம்பு பூரான் தேள் எதனா இருக்கலாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக அப்படியே விட்டுட்டோம், கைனி அப்படியே விட்டுட்டோங்களா, அதனால பில்லு அப்படியே காடு மாரி மூடிக்கிச்சு. அந்த நிழலுக்கு ஏன்னா வந்து பூந்து இருந்தாலும் பூந்துருக்கலாங்க. கொஞ்சம் பார்த்து தான் நானும் அம்மா எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு 3 சிலை தாங்க பில்லு சுரண்டி எடுக்க முடியுது. அப்புறம் டைம் ஆகிடுச்சு. இதுவே 4 மணி நேரம் ஆகிடுச்சுங்க பில்லு சுரண்டி எடுக்க. இது ஒரே நாளில் எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடுக்க முடியும். அவ்வளோ பில்லு இருக்குது. அதனால நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த சுரண்டி வச்சு பார்த்தா அந்த பில்லை மட்டும் வாரி போட்டு நானும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.